ஹைசுமா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன்டா. உங்களை இப்படி சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன தங்கம், பசங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நீ இப்படி சந்தோஷப்படுற? அது ஒன்றும் இல்லை மைனி, என் பையன் இந்த பொண்ணை தான் ரொம்ப வருஷமா விரும்பிட்டு இருந்தான். இவங்க எப்படியாவது ஒன்று சேரணும்னு எவ்வளவோ போராடி பார்த்தோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வருத்தத்தில் தான் இங்கே கிளம்பி வந்தோம். இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி தங்கம், அப்போ ஒன்று பண்ணுவோம். தேஜுக்கும் அனிஷ் தம்பிக்கும் ஒரே நாளில் வரவேற்பு மாதிரி வச்சு ஊரே கூட்டிடலாம். ம், சரிங்க மைனி. இப்போதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் அனீஷ், எப்படியோ சாதிச்சுட்ட. ஆமா சூர்யா, இப்படி ஒரு அதிசயம் லைஃப்ல நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இவ இல்லாம என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புரியுது அனீஷ், நாங்களுமே உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சரி அனிஷ் தம்பி, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி? உள்ள கூட்டிட்டு போங்க, போய் நம்ம வீட்டெல்லாம் சுத்தி காமிங்க. ம், சரிங்க தே. அனீஷ், எங்க உன் அத்தை பொண்ணு காணவே காணும்? அம்மா வாய் இருக்கேன்னு உருட்டினியா? ஓ, நான் பேசுனது நீ நம்பலல. என் அத்தை பொண்ணு உண்மையாவே அழகா இருப்பா. நீ வேணா பாரு, இப்போ கொஞ்ச நேரத்துல வருவா. ஷாலல்லா ஷாலல்லா ரெட்டை வாழ் வெண்ணில்லா உன்னை போல் சுட்டி பெண் ஒரு இல்லையடா. வாயடிக்கிறது வருதுன்னு நினைக்கிறேன். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி என் மக வரும்போது சத்தம் போட்டுட்டே தான் வருவான். ஐசக்கா, ஏய் காவியா. ஐசு, இவ தான் என் அத்தை பொண்ணு. காவியாவா? ஆமா, உங்க ரெண்டு பேத்துக்கும் முன்னாடியே தெரியுமா? ஐசக்கா, கழுத்துல தாலி இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ நீங்க தேடிட்டு இருந்தவங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? ஆமா சிஸ்டர், இந்த கதை உங்களுக்கும் தெரியுமா? ஐஸ் தேடிட்டு இருந்தது வேற யாரையும் இல்ல, எங்க அனீஷா தான். இத மனசுல வச்சுட்டு தான் உங்களுக்கு கூட அன்னைக்கு அனீஷ் வேண்டான்னு சொல்லிட்டான். காவியா, அன்னைக்கு நீங்க உங்க மாமான்னு சொன்னது? காவியா, என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எதுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? என்ன காவியா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு மாமா உங்களுக்கு? நீங்க இத்தனை நாளா என்ன தானே விரும்பிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி பண்ணீங்க? காவியா, என்ன பேசுற நீ? நான் எங்க உன்னை விரும்பினேன்? மாமா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இங்க வந்ததுல இருந்து நீங்க என் கூட எப்படிலாம் பழகினீங்க. நேத்து நைட்டு கூட நீங்களும் நானும் ஒரே வீட்டுல தானே இருந்தோம். எதுக்கு மாமா எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்க? இதை உங்ககிட்ட இருந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன பேசுற நீ? எதுக்கு என் மேல இப்படி ஒரு பழைய சுமத்துற? மாமா, பொய் சொல்லாதீங்க மாமா. நீங்க தான் என் கூட பழகுனீங்க. இந்த ஒரு மாசமா என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், உனக்காக இங்கே இருப்பேன், இன்னும் என்னென்னமோ சொல்லி என் மனசு கலைச்சு இப்ப எதுக்காக என்னை ஏமாத்துனீங்க? மாமா, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் மாமா என்னை ஏமாத்துறீங்க? அவங்க கிட்ட எத்தனை தடவை கேட்டு என்னை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன்னு எனக்கு எவ்வளவு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப எதுக்காக என்னை ஏமாத்துனீங்க? கிறுக்கி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த தம்பி எப்போ உங்க கூட பழகுச்சு? புதுசா வந்து எதுவும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க? ஏம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அவியம்மா, என்ன சொல்ற நீ? அனீஷ் உன் கூட பழகுனானா? ஆமாத்தே, இந்த ஒரு மாசமா இவர் என்னதான் காதலிச்சிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஏய் மச்சான், என்னடா இது ஒரு புது குழப்பம்? எனக்கும் ஒன்றும் தெரியலடா. காவியா சிஸ்டர் சொல்றத நம்பாம இருக்க முடியல. ஏன்னா அவங்க எதுக்கு இந்த விஷயத்துல போய் சொல்லணும்? அனீஷ், என்னடா இது? நான் அன்னைக்கே உங்ககிட்ட படிச்சு படிச்சு கேட்டேன்ல, என்ன பண்ணி வச்சிருக்க? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியல சோஃபி. இப்ப எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. என்ன மச்சான் உங்களுக்கு புரியல? அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து காதலை சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன். அன்னைக்கு நீங்க தானே என்னை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இப்படி என்னை பாதியிலேயே விட்டுட்டு போறதுக்காகவா இவ்வளோ நேசிக்கிற மாதிரி நாடகம் போட்டீங்க? என்னை எதுக்காக மாமா ஏமாத்துனீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் என்னை ஏமாத்துனீங்க? ஐயா, நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான். நான் உன்னை ஏமாத்தல. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்த, அது உண்மைதான். ஆனா அன்னைக்கு நான் முடியாதுன்னு சொன்னல. பொய் சொல்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்க மாமா. வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களே. நீங்க ஐஸை மறக்க முடியாம கவலையில இருந்திருக்கீங்க. இதுக்கு இடையில நான் உங்ககிட்ட வந்து பேசினதும்
நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ச்சே, இப்படி ஒரு பொண்ணை யூஸ் பண்ற அளவுக்கு இவ்வளோ கேவலமானவங்களா நீங்க? காவியா, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீதான் நான் கிடைக்கலங்கிற கோபத்துல என் மேல தேவையில்லாத பழிய போட்டுக்கிட்டு இருக்க. ஏய் அனீஷ், என்ன குரல வசதி பேசுற? அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட. அவ இந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்றன்னா நீ எதுவும் பண்ணாமையா இருந்திருப்ப. என்ன சூர்யா, நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அப்ப நீ கூட என்ன நம்பலல்ல? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அனீஷை போய் சந்தேகப்படுறீங்க? சரி அனீஷ், நீ பண்ணலனே வச்சுக்கலாம். அதுக்காக அவகிட்ட இப்படி கத்திலாம் பேசாத. அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்லு. பொறுமையா எடுத்து சொல்லணுமா? அவ என் கேரக்டர் தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இங்க பாரு காவியா, நீ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்க. நான் கிடைக்கலங்கிற கோபத்தில் தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது. ஆனாலும் சொல்றேன், நீ என் மேல பாசம் வச்சிருக்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக இப்படி தேவையில்லாத பொய்யான பழியெல்லாம் போட்டு என்னையும் ஐசியும் பிரிக்கணும் உன் கனவுல கூட நினைச்சிடாத. என்ன சொன்னீங்க? கற்பனையா? ஏது கற்பனை? இதெல்லாம் உண்மைன்னு நான் கண்டிப்பா நிரூபிச்சு காமிப்பேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, காவியா உன்னை தெரியாம விரும்பிட்டேன், ஐஸ் வந்ததும் என் மனசு மாறிடுச்சு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி நடிக்கிறீங்கல்ல உங்க வாயாலேயே. இதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்க வைப்பேன். அப்படி ஒத்துக்க வைக்க முடியலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இது நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு மேல சத்தியம். உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை. காவியா, நீங்க எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அனீஷ் அப்படிப்பட்டவன் இல்லை. உங்க காதல் கதையை நீங்க சொல்லும் போது அவர் உங்களுக்கு கிடைச்சிடணும்னு நானே வேண்டுனேன். ஆனா அது என் வாழ்க்கையவே பாதிக்கணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்க வேணா இவரை நம்பலாம், ஆனா எனக்கு இவரை பத்தி தெரியும். இவரோட உண்மையை கண்டிப்பா நான் தோலுரிப்பேன். அப்போ நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க பண்ண துரோகத்துக்கு உங்க உண்மையை வெளிக்கொண்டு வராம ஐசக்காவோடையும் உங்களை சேர்ந்து வாழ விட மாட்டேன். இனி இந்த காவியாவோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏய் காவியா, நில்லடி. தம்பி, என்னப்பா இது புது குழப்பம்? அம்மா, சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. சரிப்பா, எதுவா இருந்தாலும் காவியாட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏதாவது பண்ணிக்க போறா. இவ்வளோ நாள் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ போறீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. டேய் அனீஷ், நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். காவியா நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது அவ சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தோணுது. என்ன சூர்யா, நீயும் புரிஞ்சுக்காம பேசுற. அவ பொய் சொல்லிட்டு போறா. கிடைக்கலங்கிற கோவத்துல அவ என் மேல பழி சொல்லிட்டு போறா. நீங்க என்னடான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை அனீஷ், ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல ஏன் பொய் சொல்லணும்? ஏதாவது இருக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தம்பி பார்த்துக்கோப்பா. அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன். நீங்க போங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. சரி, பார்த்துக்கோங்க. காவியா என் அண்ணன் பொண்ணு. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதுவும் பெருசாயிர போகுது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. அனீஷ், பார்த்துக்கடா. ஐசு, அனீஷ் மேல எந்த தப்பும் இருக்காது. எனக்கும் அது தெரியும்டா. ஆனா காவியா என்கிட்ட அவ மாமா மாமான்னு நிறைய பேசியிருக்கா. இப்பதான் புரியுது அவ அனிஷை எந்த அளவுக்கு விரும்பியிருக்கான்னு. அவ மறக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். முடிஞ்சாதான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். என்ன அனீஷ் இது? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்டேன் ஏதாவது இருக்கான்னு. வாயை திறந்து சொல்லியிருக்கலாம்ல. சோஃபி, நீயுமா என்ன சந்தேகப்படுற? சத்தியமா அப்படி எதுவும் இல்லை. உன்னை சந்தேகப்படல அனீஷ். அவள் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. ஒருவேளை நீ அவகிட்ட அன்பாக பழகுனது அவளுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம்ல. நான் அவகிட்ட பழகவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சோஃபி, அனீஷ் வெளியே போயே நாங்க பார்த்ததில்ல. அப்புறம் எப்படி காவியா சொன்ன மாதிரி பழகிருக்க முடியும்? அப்படி ஒருவேளை காவியா சிஸ்டர் லவ் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அனீஷ் ஏன் அதை நம்ம கிட்ட மறைக்கணும்? மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாதடா.
உன் மேல இருக்கிற களங்கத்தை நாங்க துடைக்கிறோம். ஆமாம் அனீஷ், நீ ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம். இத்தனை நாள் எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் பிரிய நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக இதில் என்ன இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். பழச மறக்கலையே, பாவி மவன் நெஞ்சு துடிக்குது. உன்னையோ என்னையோ வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக. பாருங்கங்க, இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. காவியம்மா, எந்திரிச்சு வா, ஒரு வாய் சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம். காவியம்மா, நடந்ததெல்லாம் அம்மா சொன்னான். அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா நீ எங்ககிட்ட எல்லாம் வந்து முதல்ல சொல்லியிருக்கணும். அதை தாங்க நானும் கேட்குறேன். இவன் நம்ம கிட்டலாம் வந்து சொல்லியிருக்கணும். திருட்டுத்தனம் இருக்கிறனால தானே மறைச்சிருக்காங்க. பாருங்க, அந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டான். இப்போ இவன் என்ன பண்ணுவா? என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நீங்க போங்கப்பா, நான் என்னை பார்த்துக்கிறேன். ரீமா, உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா உன்னை இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு. பா, மாமா என்ன உண்மையாவே நேசிச்சாருப்பா. ஆனா இப்போ அவங்க வந்ததுல குழப்பமாயிதான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர் எனக்கு வேணும்ப்பா. அது ரொம்ப தப்பான விஷயமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீ தட்டி பறிக்க கூடாது. இப்போ என் வாழ்க்கைப்பா, நான் ஆசைப்பட்டது. இங்க பாரு காவியம்மா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ பிரிச்சு அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு உன் மனசுல எந்த இடமும் இருக்காது. கடைசி வரைக்கும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். தான் சொல்றேன், திரும்ப அவரோட வாழணும்னு மட்டும் உன் மனசுல எண்ணத்தை கொண்டு வராது. ம், சரிங்கப்பா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஒன்று, அவர் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் வாயாலேயே நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருன்னு என்கிட்ட கேட்கணும். அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ப்ளீஸ்ப்பா, அதை மட்டும் தடுக்காதீங்க. டி, இன்னுமா நீ திருந்தாமல் இருக்க? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். வீட்டோட கடை ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக்கி ஊருக்குள்ள மான மரியாதை எல்லாம் பண்ணிடாத. நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானும் என் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ குறுக்க பேசாத. இங்க பாரு காவியம்மா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. அப்பா, நான் உனக்கு இருக்கேன். ம், சரிங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு நான் சித்தப்பா வீட்லேயே இருக்கேன். அங்கே இருந்து அவர் வாயிலிருந்து உண்மையை வர வைக்காம நான் இங்கே திரும்பி வரமாட்டேப்பா. சரி காவியம்மா, போ. அவ தான் ஏதோ கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருக்கான்னு நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விடுடி, என் பொண்ணு என்ன தோணுதோ அதை பண்ணுவா. அவளுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். இப்படி இருந்து தான் அவன் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான் நம்மள. இன்னும் எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட போறாளோ தெரியல.